இந்த ஒரு பாஸ்ட் பேப்பர் கொஷின் சால்வ் பண்ணுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினு. இந்த ஷேப்ல பாருங்க, நமக்கு எல் ஷேப்ட் கிரிட்டர் குடுத்துருக்காங்க. இதே மாரி நமக்கு ஐ ஷேப் இருக்கு, சி ஷேப் இருக்கு. இது வந்து நமக்கு எல் ஷேப். இதுல எல்லா வேல்யூஸும் இருக்கா? இல்லாட்டி அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் ஃபுல் சம்மும் நமக்கு சால்வ் பண்ண முடியும். இந்த ஃபுல் லென்த் நமக்கு 17 குடுத்துட்டாங்க. இந்த ஷேப்ப என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் 2ஆ கட் பண்றேன். அப்பதான் என்னால சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு இதுதான் என்னோட முக்கியமான ஷேப்பா நான் எடுத்துக்கிறேன். இது என்னோட ஷேப் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் டாப்ல இருக்கிறத இது என்னோட ஷேப் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப ஷேப் 1ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. குட்டி ஹைட். அதோட ஹைட் குடுத்துட்டாங்களா? 13. ஸோ, இதோட சின்ன ஹைட் ஷேப் 1க்கு 13. அப்புறம் லேட்ரலா இருக்கிற அந்த லென்த் 100 குடுத்துட்டாங்களா? அது எல்லாத்துக்குமே காமன். லேட்ரலா இருக்கிறது வந்து 100. இதே மாதிரி ஷேப் 2க்கும் அதே லேட்ரல் லென்த் தான் வரும். அது 100. இது வந்து 2 ஷேப்புக்குமே சேஞ்ச் ஆகாது. 100 அண்ட் 100. இப்போ ஷேப் 1ல பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல இருக்கிற விட்த் தேவை. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபுல் விட்த் இந்த பக்கம் 17. சின்ன விட்த் இந்த பக்கம் இங்க எனக்கு 13 இருக்கு. அப்ப சின்ன விட்த் இந்த ஸ்மாலர் விட்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபுல் விட்த் 17, சைடுல இருக்கிற குட்டி விட்த் 13. இது 2யும் சப்ட்ராக்ட் பண்ணாலே நமக்கு தேவையான ஸ்மாலர் விட்த் கிடைச்சிரும். ஸோ 4 இங்க யூனிட்ஸ் எதுவும் கொடுக்கல டயக்ராம்ல. ஆனா ஆன்சர்ல வந்து சென்டிமீட்டர் கியூப்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நமக்கு 4 சென்டிமீட்டர் தான் இது. ஸோ இந்த சின்ன விட்த் நமக்கு 4. அவ்வளவுதான். ஷேப் 1க்கு எல்லா வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஷேப் 2 தான் இனிமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஷேப் 2ல பாருங்க, சைடுல இருக்கிற இந்த லேட்ரல் லென்த் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து 100 கொஷின்லயே கொடுத்துட்டாங்க. வேற இந்த பக்கம் இருக்கிற மெஷர்மெண்ட் நமக்கு இருக்கு. அது வந்து 17 டயக்ராம்ல எழுதிடுறேன். இந்த பக்கம் இருக்கிறது வந்து நமக்கு 17. இது எல்லாமே சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு. வேற இந்த குட்டி ஹைட் நமக்கு வேணும். இதுதான் ஷேப் 2க்கானது. மொத்த ஹைட் வந்து நமக்கு 17 குடுத்துட்டாங்க. இங்க சின்ன ஹைட் இருக்கு. ஷேப் 1க்கு நம்ம கட் பண்ணிட்டது வந்து 13. அப்போ நமக்கு தேவையான இந்த சின்ன ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபுல் ஹைட் வந்து 17. கீழ இருக்கிற பார்ட்டோட ஹைட் வந்து 13. 2யும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு இந்த தேவைப்படுற ஹைட் கிடைச்சிரும். ஸோ 17 மைனஸ் 13. 17 மைனஸ் 13 நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த சின்ன ஹைட் 17 மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதோட ஹைட்டுமே நமக்கு 4. இப்போ நமக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா ஏரியாவோட ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். லென்த் இன்டூ பிரெத். வால்யூம் அப்படின்னா 3 யூனிட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். லென்த் இன்டூ பிரெத் இன்டூ விட்த். இப்போ ஃபர்ஸ்ட் ஷேப் 1ஓட வால்யூம் நம்ம கண்டுபிடிப்போமா? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ விட்த். ஸோ 13 இன்டூ 4 இன்டூ 100. இது மூணையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைக்கிறது 5200 அப்படின்னு கிடைக்கும். ஷேப் 2க்கு நம்ம வால்யூம் கண்டுபிடிப்போம். வால்யூம் ஃபார்முலா அதே சேம் தான் எனக்கு. லென்த் இன்டூ பிரெத் இன்டூ விட்த். ஸோ நான் இங்க 4 டைம்ஸ் 17 டைம்ஸ் 100 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். 4 டைம்ஸ் 17 டைம்ஸ் 100. இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கிறது 6800. கொஸ்டினை இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. அவங்க கேட்டது ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கம்பைன்ட் ஷேப். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் வந்து 2 வால்யூமை நான் ஆட் பண்ணணும். 5200 பிளஸ் 6800. இது வந்து 6800. ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிறது 12,000 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து எல்லாமே சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கறனால வால்யூம் வந்து கியூப்ல தான் யூனிட்ஸ் வரும். ஸோ சென்டிமீட்டர் கியூப். ரொம்ப ஈஸியான சம்மு. வால்யூம் வந்து எனக்கு சென்டிமீட்டர் கியூப்ஸ்ல தான் வரும். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷேப்பா இருந்துச்சுன்னா அந்த ஷேப்பை கட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஷேப்பா மாத்தி அதுல லென்த், பிரெத், விட்த் இல்லாட்டி எல் இன்டூ பி இன்டூ ஹைட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா ஈஸியா நம்மளால வால்யூம் கண்டுபிடிச்சிட முடியும்.